இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் 222வது எபிசோடு. லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. எபிசோட ஓப்பன் பண்ணால் லீஃப் வில்லேஜ்காரங்களாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது 4th கிரேட் நிஞ்சாவர் கன்ஃபார்ம்டு. அக்காட்ஸ்கி கண்டு பயப்படவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாடே கடுப்பாயிருவா. நீங்கள் எல்லாம் அக்காட்ஸ்கி டீமை பற்றி உங்களுக்குலாம் என்ன தெரியும்? நாகட்டோங்கிற ஒருத்தன் வந்தான் லீஃப் வில்லேஜை தரையணக்க விட்டுட்டு போயிட்டான். இது வீடு ஹைலைட்டு. அவனுக்கிட்ட 1லேருந்து 7 டைல்டு பீஸ்ட் வரை இருக்குது. இப்போ அவங்களோட பவர் எக்கச்சக்கம். அப்போ போர் வேறு நடக்க போகுது. சும்மாவே போட்டு வெளுப்பானுங்க. இப்போ டைல்டு பீஸ்ட் வேறு வச்சிருக்கானுங்க. ஊடு பூந்து வெளுக்க போறானுங்க. சுனாடேவும் கேப்பா இந்த மாதிரி அவங்கள பத்தி ஏதாச்சும் தவளுக்கு இது கிடைச்சதா அப்படின்னு. சிகாகுனாரா சொல்லுவாரு, அதான் நம்ம பசங்க சிசுன் டீம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அதை சொல்றான். இங்க இருந்து கட் பண்ணா கிளவுட் வில்லேஜ். அங்கேயே மீட்டிங் தான் போயிட்டு இருக்கும். அதாவது எனிமிஸை சீக்ரெட் அட்டாக் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை. அதாவது ஒரு க்ளூ கூட இல்லை. அதை பத்தி நம்ம கில்லர் பீக்கு ஒன்றும் இல்லை. அவன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ரைமிங் பாட்டு எழுதிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சமாடா பிளேடுக்குள்ள இருந்து கிசாமி கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவனுலாம் ஈஸியா போச்சு. கடைசியா நம்ம கில்லர் பீயை 8 கால் முட்டா பையனா நினைச்சிட்டான். மறுபடியும் நம்ம பசங்க பேசுறது, அதாவது நம்மள்ட்ட எந்த க்ளூவும் இல்லை. பட் எனிமிஸை பற்றி மற்ற வில்லேஜ்காரங்க வச்சிருக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து க்ளூ வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பிரச்சனை வந்துடாதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பான். இதுக்கு நம்ம ஆள் இருந்துட்டு இதுக்கு தானே நம்மளாம் ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவானா. ரைக்கா கேட்ட கேட்பான். சரின்னு அப்புறம் அலைடு ஃபோர்ஸை தயாராவீங்க ஃபைக்காக மீட்டிங்னு சொல்லி மற்ற வில்லேஜுக்கெல்லாம் ஃபேக்ஸ் அனுப்பி விட்டுருங்கன்னு கத்துன்னு கத்துவார். இங்கேருந்து கட் பண்ணால் லேடி சுன்னாடே அவங்க சக்குரா கிட்ட ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 4 கன்ஃபார்ம்டு, அதாவது நம்மளுக்கு அக்காட்சிக்கு தான் அப்படின்னு. சக்குரா நீ இப்போ என்ன பண்ணணும்னா சினோபிஸோட மனநிலையை கண்காணிக்கணும். அதில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்பா. அப்போதான் டோரை திறந்துட்டு சிசுன் உள்ள வருவா. அவள் வந்துட்டு நருட்டோ ராமன் ஷாப் கடையில் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு. அங்கே சுனாடே ஷாக் ஆயிடுவா. சீக்கிரம் போய் அவனை கண்டுபிடிங்க இல்லாட்டி ஆபத்து அப்படி நமக்குது அப்படின்னு. அப்புறம் மவுண்ட் பியாவுக்குள்ள எல்ட்ரும் சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் ராமன் ஷாப் கடைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆவான். திடீர்னு இவன் வரதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்டு போனாங்களா. இவன் ஆட்டோகிராஃப் கேட்பான். ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம நருட்டோக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ராமன் ஷாப்காரருக்கும் ஒரே சந்தோஷம் தான். ஒரு காலத்தில் வில்லேஜர்ஸ் எல்லாம் நருட்டோ எப்படிலாம் வருத்தாங்க. இப்போ அவனை பாராட்டுதை பார்த்தா இவருக்கு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் போதும் நீங்களாம் உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அவன் ஆட்டோகிராஃப் போட்டு தருவான்னு சொல்லிட்டு ராமன் ஷாப்காரருக்கு சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா பவுலில் ராமன் கொண்டு வந்து வைப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சக்குரா வந்துடுவா. இந்த மாதிரி எல்லாருமே அவனை தேடிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு போய் நருட்டோ ராமன் சாப்பிடவே உள்ள அவன் கதருவான். அப்போ லேடி சொன்னாடே நீ எங்கே போன அப்படின்னு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, என்ன லார்ட் எல்டர் வந்து கூப்பிட்டு இருந்தாரு. அதான் ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு பிரைவசி பற்றி அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் வந்து கூடிய சீக்கிரம் ஆக்டோபஸை சந்திப்பேனா. அங்கே எல்லாம் சாக்கு. அதுக்கான மீனிங் என்னப்பா அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் சாஸ்கே கூட சண்டை போடுவேன் அப்படின்னு. பரவாயில்ல நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன்னு சொல்லுவேன். அப்புறம் இங்கேருந்து கட் பண்ணால் சோஜியும் சிக்கமாரும் பேசிகிட்டு இருக்காரு. சிக்கமாரு இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குப்பா அப்படிமா. அவன் இருந்துட்டு சோஜி சொல்லுவான் ஏன் போர் நடக்க போகுதுன்னு பயமாக இருக்கா அப்படின்னு. சிக்கமாரு ஒரே சாக்கு எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு. எனக்கு ஜூனியன் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஜி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த அக்காட்ஸ்கி டீம் எப்படிப்பட்டவனு நம்மளுக்கு என்னமே தெரியாது. அவனோட பவர் எகச்சக்கம். இது விட ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட 7 டைல்டு பீஸ்ட் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சினோபீஸும் அவங்களோட பெஸ்ட்டை காட்டணும். அவங்க இதுக்கு பழக்கப்படல இந்த போருக்கு, ஆனால் இருந்தாலும் அவங்க பெஸ்ட்டை காட்டணும். அந்த இடத்துல உனக்காக காத்துட்டு இருப்பா சோஜின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சிட்டு போவான். இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் பயம் தான் சிக்கமா இருக்கு. 4th கிரேட் நிஞ்சா வார் நடக்குதுல, அதாவது வார் நடக்க போகுது. அதனால எல்லாத்தோட மூஞ்சி சோகமாக தான் இருக்கும். இங்க இருந்து கட் பண்ணா சக்குரா கிட்ட சக்குரா வாந்தி எடுத்துட்டு இருப்பா. எதனாலன்னு பார்த்தா பழைய போட்டோலாம் இருக்கும். அதாவது நிஞ்சா வாரில் இறந்து போனாங்களே அவங்களோட போட்டோ ரொம்ப கொடுமையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அம்மா சொல்லுவோம் ஏமா கவலைப்படாத, பேட்டில் ஃபீல்டில் நாம மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டாகவும் தைரியமாகவும் இருக்கணும். அங்கே இருக்கிற அழுகுரல் அந்த எல்லாமே சாவு குரல் எல்லாமே கேட்கும். அதுக்கெல்லாம் நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம பெஸ்ட்டை நம்ம காட்டணும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்கும் வாரில். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சாகுறவன் நினச்சி பார்ப்பேன். இந்த மாதிரி நருட்டோவும் சாஸ்கேவும் சண்டை போடுறாங்கல்ல, அப்போ சண்டை போட்டு அடிவிட்டா யாரடா போய் காப்பாற்றுறது விளங்கும்டாடே. இங்கேருந்து கட் பண்ணால் மறுபடியும் கிளவுட் வில்லேஜ். அங்கே கில்லர் பியோட ஒரே இதாக தான் போயிட்டு இருக்கும். அதாவது 2 பேர்த்த பிடிச்சி வச்சு இந்த பாட்டு கன்ஸ்டன்ட் நடக்க போகுது. அவங்களோட அதோட டிக்கெட் எல்லாத்துக்கிட்டையும் வித்துடுவாங்க. இல்லைனா அவ்வளோதான். போன தடவையே நடக்க இருந்துச்சு, எங்கள் அண்ணங்கார முட்டா பையன் வந்து தடுத்து விட்டுட்டான். அவங்க 2 பேர் இருந்துட்டு புலம்பி தள்ளுவானுங்க எப்படா நாங்களா விற்கிறது, ஏன்டா இப்படி போட்டு எங்களை சாவடிக்கிற அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படிமா நம்ம கில்லர் பி ஐயோ ஒன்றும் இல்லை நானே வித்துட்டு வரேன்னு உங்களோட இங்கே ஒரே காமெடி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகேஸ் எல்லாம் மீட்டிங் போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி கில்லர் பியும் நருட்டோவையும் நம்ம ஹைடு பண்ணி வைக்கணும், அதாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு. சுனாடே கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிருவா. அதாவது 2 பேருமே பவர்ஃபுல்லு, அவங்கள வந்து சண்டை போட விடலைன்னா எப்படி அப்படின்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்கள காப்பாற்ற தான் இந்த போரே நடந்துட்டு இருக்குது. நாங்கள் எல்லாம் இதை பற்றி முன்னாடியே பேசி வச்சிட்டோம். சுனாடே காராவை பற்றி கேட்பான். இந்த மாதிரி உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிமா. அதாவது ஃப்ரெண்டுகளுக்கு ஒன்று அவன் பைத்தியக்கார முட்டா பையனா எல்லாத்தையும் முட்டுக்கட்டையை போட்டு வாயில் குத்தி போடுவான். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஃப்ரெண்டுக்காக எந்த அலைக்கு வேணா போவான்னு சொல்லி காரா சொல்லுவான். கடைசியாக சொல்லுவாங்க இப்போ உங்கள் வில்லேஜோட பஞ்சாயத்து மட்டும் ஓடல, எல்லாத்தோட வில்லேஜும் ஆபத்தில் தான் இருக்குது. ஒரு டைல்டு பீஸ்ட் மாட்டினா கூட அவ்வளோதான், டண்டனாக்கா தான். அப்புறம் எல்லாம் பேசும்போது சுனாடைனால என்ன சொல்ல முடியும், பண்ணவும் பண்ணி தொலையும் அப்படின்பா.
அப்புறம் சுனாடே ரைக்காகியை கூப்பிட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி மடரா கூட சண்டை போட போகிறான், அவன் எப்படியாப்பட்ட முட்டா பையன் நம்மளுக்கு இன்னுமே தெரியாது, ஆனால் இவனுங்களை இப்போ ஊர் ஷிஃப்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் தப்பு நடந்துடாதே அப்படின்னு. தப்பே நடக்காது, ஏன்னா கில்லர் பியும் நானும் ஒரு சீக்கிரட்டான லொக்கேஷனில் இது பண்ண நாங்கள் ட்ரைனிங் ஆகிருக்கோம், அதனால் ஒன்றும் பஞ்சாயத்துலாம் வராது அப்படின்னு. சரின்னு சொல்லுவா. கில்லர் பி நல்ல பையன் தான், அவனை நீ நம்பலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுனாடேவும் சொல்லுவா. இங்கேருந்து கட் பண்ணா அப்படி ட்ரைனிங்னு சொல்லி அனுப்பி வைக்கல, நம்ம நருட்டோவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீ ஒரு எக்ஸ்ட்ரா மிஷினுக்கு போக போகிற அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் வந்துட்டு கடல் பயணமா சாலின்னு சொல்லிட்டு இருப்பான். சுனாடேவை இருந்துட்டு முட்டிச்சத்த முட்டா பயல இப்படிலாம் பண்ணாத அப்படிமா, அதாவது திட்டுவா, இப்படிலாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காத, எக்ஸ்ட்ரா மிஷினுக்கு போகிற, இந்த மிஷினில் உனக்கு கேப்டன் எமோட்டோ தான் உன்னோட லீட்ரு, அவர் சொல்கிறத நீ பொத்தின்னு கேளு அப்படிமா. எதிர்காலத்தில் நடக்க போகிறது தெரியுது நல்லா. அதுக்கப்புறம் ஆட்டோ பஸ்ஸை சந்திக்க போகிறான். அதுக்கப்புறம் சாஸ்கே கூட சண்டை போட மாட்டான், ஒரு கை பார்த்துறமா. இங்கேருந்து கட் பண்ணால் மறுபடியும் கில்லர் பி கிட்டே அவன் அங்கே இடத்துல காமெடி பண்ணிட்டு இருப்பான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருப்பான், பாட்டு காணிச்சிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரைக்காக ஓடி வந்து ஒரே அடி, என்னடா பண்ணிட்டு இருக்கான் முட்டிச்சத்த முட்டா பேலை ஓடி வாடா அப்படி. கில்லர் பி அவங்க அண்ணன் ஜட்டியோட வெளியே எடுத்துட்டு போவான், அவனுக்கு ஒரு மிஷின் இருக்குன்னு சொல்லி. கில்லர் பியும் வண்டியாக கேட்பான். அப்புறம் இந்த இடத்துல நம்ம பசங்க புலம்பி தள்ளுவானுங்க, ஐயோ நம்ம எந்த டிக்கெட்டுமே விற்கலையே, தனியாக முன் சீட்டில் போட்டு கட்டி போட்டு பாட ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு கார்ட்டூனில் நடக்கும், யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த ரோபோட்டுக்கு ரக்குன்னு சொன்னால் கோவம் வரும். நம்ம பசங்க சோலி முடிஞ்சுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிப்பாங்க. ஸோ டாடா.